என்ன சொல்லி பண்ண பாத்தியா அவளுக்கு உன்னை பிடிக்கலையா எங்க வந்து 15 கத்து போய் தள்ளிட்டு போன்றாரு இதான் நல்ல வேலை சரி அவளை வர்றா நம்ம நந்தவோட போறோம் அங்க நல்ல 15 கந்தரை பார்த்து அவளை தள்ளி விட்டுருவோம் நம்ம நிம்மதியா இருக்கலாம் என்ன எதுக்குமா கூப்பிட்டீங்க எவனோ போயிருக்க வீட்டுல இருக்கிற வேலை செய்து தாயி ஏமா சரி அதான் போட்டோம் செல்லப்பட்டி எனக்கு ஒரு அம்மா ஒரு ஆசைமா என்னம்மா இப்ப நம்ம மதனோட போயிட்டு வரலாமா அம்மா இது கனவா நிஜமா ஏன் அப்படி கேக்குற ஆமாமா அம்மா நான் சொல்றேன் ஏமா எந்த நேரம் பார்த்தாலும் என் மீது கோவப்படுவேன் ஆனா திடீர்னு நந்தவன பொண்ணு சொல்றியம்மா எதுக்கு ஏமா சொன்னாங்க அம்மா திருப்பி போட்டீங்க அம்மா திருப்பி போட்டீங்க ஏமா நான் ஏன் அம்மா நான் உன்னை அப்படி கேட்க வரேனாக்கா எதுக்குமா ஏமா செல்லக்குட்டி நீ ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி போற வச்சுக்க அவங்க மாமனார் மாமியார் என்ன கேட்க மாட்டாங்க ஏமா உன்னை பெத்தவ ஒரு வேலை கூட உனக்கு செய்ய தெரியல அப்படி கேட்க மாட்டாங்க அது எதுதான் அசிங்கம் போகுது நான் உனக்கு திட்டுட்டேன் சரி தாயி சரி அதான் போகட்டும் ஏமா நான் போயிட்டு வர செல்லம் போலாமா எப்படிமா நம்ம போலாமா புனியதானே வருவேன் ஏமா பார்த்து போலாமா போலாமா ஏமா பூவிடி வாசலி யாரடி வந்தது கிளியே கிளியே சரி ஏமா நந்தவனத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இந்த மலர்வனத்தை பார்த்துட்டே போலாமா மலர் பார்த்தோம் அந்த மலரோட இந்த மலர் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா ஏமா அந்த மலர் நம்ம போய் பறிக்க போறோமா எதை பத்தி அது கிணறு இருக்குதாமா அப்படியே தள்ளி விட்டுலாம் அந்த கிணறு தள்ளி நேரம் ஒரு சாவச்சில முடி பண்ணிட்டேன் அந்த அந்த கிணத்துல தள்ளி உள்ள முடி பண்ணி விட்டாய் மாட்டு முடிக்கிற பாரு பொறுமை பேசமா அந்த கிணத்துல தள்ள பாரு எவ்வளவு பொறுமையா பேசுறீங்க ஏன் ஒரு வேலை பேசுறீங்க ஆமா ஐயோ நம்ம கட்டி காப்பாற்ற முடியல ஜெயிக்க முடியல அது ரொம்ப தொல்லையம்மா ரொம்ப தொல்லையம்மான்றேன் அந்த மலர் தள்ளி அவர்தான் யார் யார் ஒண்ணும்
ஏம்மா, என்னம்மா? ஏம்மா? நீ சின்ன பொண்ணு, ஆமா. உனக்கு வயசு பத்தாது. ஏ. ஆகையால அந்த மாதிரி போய் நான் வரைக்கும் போறோமா? அம்மா, அந்த மாதிரி நீங்க படிக்க போறீங்களா? தாயி, நீங்க போக வேண்டாமா? நீங்க போக வேண்டாம். ஏம்மா? நான் எதுக்கு இருக்கேன்? நான் போய் படிச்சு வரமா மகளே? ஏய், என்ன ஆயிரம் தான் இருந்தாலும் யார் என் பொண்ணுடா? என் பொண்ணு எவ்வளவு அழகா ஏம்மா, சொல்லுங்க. அம்மா தான் யாருக்கு விடா? அம்மாவுக்கு வயசாகி போச்சுதான். வேணும்டா அதெல்லாம். அம்மா, இது 2ஆம் கட்ட பொண்ணு போகுதேம்மா. இப்பதான் இது யாருன்னு அண்ணாவா? டேய், பையா, என் பொண்ணு சொல்லி அம்மாக்கு வயசாகி போச்சு, தப்பு தவறும் எங்கன்னா வீசுவோம். ஆகையால நான் யாரு சொல்றேன் மகன்? அம்மா, வாங்கி நீங்க யாரை? படிக்கிறீங்க மகளே, நான் படிக்கிறேன். நான் படிக்கிறேன். பாத்திமா, 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 பாத்தி, பாத்தி, பாத்தி. ஆஷா! நகரமார்களை தெரிவிப்பது என்னவென்றால், மதிவதனவன் நாட்டியரசன் சிவமணி இறந்து விட்டான். அந்த இறந்து விட்ட பிறகு யார் பெண் கொடுக்க முன் வருகின்றார்களோ, நம்முடைய நாட்டிலே பாதி ராஜ்யமும் 10 லட்சம் பணம் கொடுக்கப்படும். டேய், புதியா, பாத்தியா, பக்கத்துல பாத்தியா, பாயஞ்சு கடுகு. ஆமா, அம்மா. பாயஞ்சு வீழ்ந்தாங்கன்னா என்ன கதியா இருக்கும்? உன் மனசுக்கே ஆகுதுப்பா. இது மனசு ஏதும் கொடுக்கல. ஏம்மா, என்னம்மா? நீ போய் வேணி. அந்த மலர் நானும் அவரை சேர்த்து அந்த மலர் நான் பறிச்சுட்டு வருவோம். சரிம்மா, போய் வருமா? சரிம்மா. போயிட்டு வா, போயிட்டு வா. ஏம்மா, உனக்கு நல்ல மனசு இருக்குமா? சாப்பிட்டு சாக வச்சுக்கணும் 10 நாள். டேய், எல்லாம் ஒரு காரணம் தான்டா. என்ன காரணம்? டேய், ஒரு வார்த்தை உனக்கு கேட்டியே இல்லையே நீ? நான் கேட்கலம்மா. டேய், மதவாதினி அப்படி நாடா. ஆ, ராஜேந்திர மன்னன் ஆ. அவர் இருப்பது ஒரே ஒரு மகன் ஒரே ஒரு மகன். சிவமணி. சிவமணி. அது செத்துட்டானா? செத்துட்டானா? செத்து போன பொண்ணுக்கு பணத்துக்கு வந்து யார் பொண்ணு கொடுத்து முன்ன வராங்களோ செத்து போன போனதுக்கு யார் முன் வராங்களோ? முன்ன வராங்களோ ஆ. 10 லட்சம் பணமும் ஆ. அந்த ராஜ்யத்துல பேர் கேட்டாங்க. ராஜ்யத்துக்கு பேர் பேர் பாத்தியா? பாத்தியா? அவரோட இப்ப யாரு இருக்கா நம்ம பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கு? அட பையா, என்ன? ஏன்டா உனக்கு தெரியுது இவ்வளோ? என்னம்மா? ஏன்டா? ஓ. நான் உன்னை பார்த்து உன்னை கீழ் போட்டேன். பத்மதியா? ஆ, அந்த சனி தள்ளி விட்டுலடா. அவர் கல்யாணம் பண்ணி போறியா? ஆடா. பாவம் என் மகன். டேய், எனக்கு தேவை பணம்டா. எனக்கு தெரியா? அப்ப உன் சப்போர்ட் ஆகுறேன் ஏமா. போலாமா? உடனே பத்மாவதி, அவசரப்பட்டு சொல்லிவிட்டேனே, உன்னை கணத்தில் பிடித்தள்ளும்படி. ஒருவேளை தள்ளிவிட்டிருப்பார்களா? நீ இறந்து விட்டிருப்பாயா? ஐயோ மகளே பத்மாவதி!